Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா RBI assistantல vocabulary இங்கிலீஷ்கான preparationல vocabulary எப்படி strong பண்றது. So என்னென்ன vocabulary ரொம்ப காமன் ஆனது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அப்படிங்கற vocabulary என்னென்னது அதுக்கான preparation எப்படி ஆரம்பிக்கணும் எங்க இருந்து போடணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த செஷன்ல கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம் சரிங்களா ஓகேப்பா சோ இங்கிலீஷ் vocabulary checklist பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா vocabularyயோட ட்ரெண்ட நம்ம அனலைஸ் பண்ணனும் இப்போ ரீசன்ட் காலத்துல எப்படி கேக்குறாங்க கேள்விகள் எப்படிப்பட்ட கேள்விகளா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ நம்மளுடைய பேங்கிங்ல எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு vocabularyயா கேக்குறாங்க வேர்ட் யூசேஜா கேக்குறாங்க டைரக்டா சினானிம் ஆன்டோனிம் கேக்குறதுக்கு பதிலா வேர்ட் ஸ்வாப் வேர்ட் யூசேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புதுசா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு vocabulary வந்து ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அந்த வார்த்தையோட மீனிங் எக்ஸாம்ல போனா கூட நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்ப என்ன மாதிரி க்ளூ வச்சுக்கிறது எப்படி அதை அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம கத்துக்கணும் சரிங்களா சோ ஒரு 30 டேஸ் ரிவிஷன் ரோட் மேப் இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும் பட் 30 டேஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கு ரோட் மேப் வேணும்னா சொல்லுங்க நான் உங்களுக்காக கியூரேட் பண்ணி கூட போடுறேன் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகேப்பா சோ vocabularyயோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா vocabulary மூலமா நம்ம டைரக்டா சினானிம் ஆன்டோனிம் ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம நம்மளால க்ளோஸ் டெஸ்ட்ல டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் fill in the blanksல vocabulary கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் எரர் டிடெக்ஷன்ல நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல ஆன்சர் பண்ண முடியும் சோ vocabularyயை பேஸ் பண்ணி இத்தனை டாபிக்ஸையும் நம்மளால கவர் பண்ண முடியும் சோ vocabulary ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அக்யூரசியும் ஸ்பீடும் வச்சுட்டு நம்மளால என்னது இன்னும் வேகமா இன்னும் கரெக்டான பதிலா ஆன்சர் பண்ணிட்டு வர முடியும் சரிங்களா ஓகே சோ 2026 prelims-ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா முன்னாடி நம்ம பார்க்கணும் சரிங்களா கான்டெக்ஸ்ட்ல எப்படி vocabulary வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு சோ முன்னாடி vocabulary என்ன பண்ணாங்கன்னா டைரக்ட் क्वेश्चनா இருந்துச்சு இப்போ என்னன்னா வேர்ட்ல யூஸ் பண்ணிட்டு இந்த vocabulary எந்த சென்டென்ஸ்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணிருக்காங்க எந்த சென்டென்ஸ்ல தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான கேள்விகள் வருது சரிங்களா கான்டெக்சுவல் மீனிங் கொடுக்கறாங்க கரெக்ட்டான அந்த வேர்டோட சினானிம் என்னன்னு கேட்காம இந்த சென்டென்ஸ்ல அந்த வார்த்தையை என்ன மீனிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்கு கேக்குறாங்க அது கூட கேட்கக்கூடிய கேள்விகள் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஒரே மீனிங் இல்லாம நிறைய மீனிங் இருக்கக்கூடிய இப்போ வெயின் அப்படின்னு சொல்றோம்னு வெச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயின் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வைங்களேன் வெயின்னா என்னது யூஸ்லெஸ் ஃப்ரூட்லெஸ் பிரயோஜனமே இல்லாதது அப்படின்றது நம்ம வெயின் சொல்லலாம் அல்லது ப்ரைடு ஃபீல் பண்றது சரிங்களா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றதையும் என்னது நம்ம வெயின்னு சொல்லலாம் அப்போ ஒரே வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கா அப்ப அந்த சென்டென்ஸ்ல வெயின்ன்ற வார்த்தை எந்த மீனிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது பார்த்து அந்த புரிதல் இருந்தாதான் நம்மளால என்னது ஆன்சர் கரெக்டா பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு என்னது மீனிங்கா பைஹார்ட் பண்றதை விட அதனுடைய மீனிங் வந்து தலை முட்டி முட்டி படிக்கிறதை விட அதோட புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்னது இன்னும் பெஸ்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ vocabulary weightage பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் fill in the blanks ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் phrase replacement இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு மினிமம் ஆஃப் 5 ல இருந்து 8 क्वेश्चंस நமக்கு vocabularyயோட டைரக்ட் क्वेश्चंस இல்லனாலும் அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகள் நமக்கு கேக்குறாங்க சரிங்களா ஓகே அப்ப பேங்கிங்ல vocabulary எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு இந்த மாதிரியான vocabulary நம்ம பழகி இருக்கணும் சரிங்களா என்ன சொல்லலாம் எக்கனாமிக் பேஸ் பண்ணியிருக்கிறது ஃபினான்ஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட் பாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது சோஷியல் இஷ்யூவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய vocabularies நம்ம பழகி இருக்கணும் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேள்விகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுங்க ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல்னு இருக்குமா அதுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கும் போது vocabulary நம்மளால என்ன பண்ண முடியும் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ vocabulary என்ன பண்ணலாம்னா பாலிசி ரிலேட்டட் டேர்ம்ஸ் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாமே எடிட்டோரியல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் அதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் நமக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும் டக்குன்னு மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளுடைய அல்டிமேட்டம் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வேலை வாங்கணும் அதுதானே அப்ப மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டாதான் முடியும் ஓகேங்களா சரிப்பா சோ சில vocabulary இன்னைக்கு பார்த்துலாமா
சில ஈஸியான vocabulary பார்த்துடலாம். இன்ஃப்ளேஷன் சொல்லும் போது என்ன பார்த்தோம்? நம்மளுடைய செலவு. ஓகேங்களா? இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் சொல்லலாமா? நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கு செலவு. இப்போ வந்து ஒரு பால் பாக்கெட் வந்து 50 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதே பால் பாக்கெட் வந்து 70 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அதுதான் இது இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவோம்? இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? டெபிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்டேஜா இருக்கிறதா? பற்றாக்குறை சொல்லலாமா? ஷார்டேஜ் அல்லது லாஸ் சொல்லலாம். சரிங்களா? லிக்விடிட்டி சொல்லும் போது என்ன சொல்லலாம்? availability of cash ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ரெடி கேஷ் கையில் இருக்கிறது. கிரெடிட் அப்படின்னா என்னது? கடன் அர்த்தம், லோன் அர்த்தம். சரிங்களா? கிரெடிட்னா என்னது? கடன் அர்த்தம். சப்சிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட். சரிங்களா? கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் என்ன சொல்லுவோம்? சப்சிடி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஃபிஸ்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினான்ஷியல்னு சொல்லலாம். ஃபினான்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? பிசிக்கல்னு சொல்லுவாங்க. மானிட்டரி அப்படின்னாலும் இது மணி ரிலேட்டட். மணி பாலிசி சொல்லலாம். மானிட்டரி பாலிசினா என்னது? மணியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பாலிசி சொல்லலாம். ரெவென்யூனா என்னது? இன்கம். ரெவென்யூனா இன்கம் ஈஸியா. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது? நம்மளுடைய சேவிங்ஸை குறிக்குமா? நம்மளுடைய சேவிங்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயாச்சும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவோமா? எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம எங்கேயாச்சும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, பேங்க்ரப்சி என்னன்னா சொல்லலாம்? திவால் ஆகுறதுன்னு சொல்லலாமா? unable to pay the debt. கரெக்டா? debt be silent. இதெல்லாமே பேசிக்கான வார்த்தைகள். ஃபினான்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான வார்த்தைகள். இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எடிட்டோரியலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக், மினிமம் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, சரிப்பா. ஸோ இதுவே கவர்னன்ஸ் பேஸ் பண்ணியான vocabulary என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் சொல்றாங்களா? ரெகுலேஷன் என்ன சொல்லலாம்? ரூல் கொண்டு வர்றது அல்லது மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னது? ரெகுலேஷன் சொல்லலாம். அத்தாரிட்டினா என்னதுப்பா? பவர் அல்லது கண்ட்ரோல்ல தான் என்ன சொல்லுவோம்? அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பெரன்சின்னு அர்த்தம் ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓப்பன்னஸ் சொல்லலாமா? ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு அர்த்தம், ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். பொறுப்புகள்னு அர்த்தம். சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த செயல்முறையில கொண்டு வர்றது, செயல்முறையில செஞ்சு காட்டுறது, எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ரிஃபார்ம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது அல்லது சேஞ்ச் ஆகுறதுன்னு சொல்லலாம். லெஜிஸ்லேஷன் அப்படின்றது லாவை குறிக்குமாப்பா? பாலிசி அப்படின்றது ஒரு பிளானை குறிக்கும். கரெக்டா? ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரை குறிக்கும். அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு மாற்றத்தை குறிக்கும், மாடிஃபிகேஷனை குறிக்கும். கரெக்டா? இது வந்து நமக்கு கவர்னன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பேசிக்கான vocabulary. சரிங்களா? மினிமம் இதெல்லாம் பேர் மினிமம் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான vocabulary. அடுத்து பாத்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸை சார்ந்தது. சரிங்களா? இன்இக்வாலிட்டி அப்படின்னா அர்த்தம்னா அன்ஃபேரா இருக்கிறது, சமமா இல்லாம இருக்கிறது. சரிங்களா? அன்ஃபேர் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க? இன்இக்வாலிட்டி சொல்லுவாங்க. ஓகே, பாவர்ட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? லேக் ஆஃப் மணி சொல்லாமா? காசு இல்லாம கஷ்டப்படுறதா பாவர்ட்டி சொல்லாமா? வெல்ஃபேர் அப்படின்னா என்னது? நலனுக்காக. சரிங்களா? பப்ளிக் சப்போர்ட்னு சொல்லலாம். எம்பவர்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு விஷயத்துக்கு பவர் எடுத்து கொடுக்கறது. நீ பவர்ஃபுல் ஆயிக்கோப்பா, உனக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது, இன்னும் அதை
ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு சொல்லலாம். சஸ்டெயினபிலிட்டி சரிங்களா, என்ன சொல்லலாம், லாங் டேர்ம் பேலன்ஸ் சொல்லலாம் சரிங்களா. சஸ்டெயினபிலிட்டி என்ன சொல்லலாம், லாங் டேர்ம் பேலன்ஸ் சொல்லலாம். டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னது, இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம் சரிங்களா. மைக்ரேஷன் அப்படின்றது மூவ்மெண்ட் சொல்லலாமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது சொல்லலாமா. லைவ்லிஹுட் அப்படின்னா வாழ்வாதாரமா, நம்ம வாழக்கூடிய லைஃப் குறிக்குமா. ஓகே. இன்க்ளூஷன் அப்படின்றது என்னது, இன்க்ளூட் பண்றதுன்னு அர்த்தம். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸை குறிக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒகாபுலரி இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆர்பிஐ எக்ஸாம் தான் எழுத போறீங்கன்னா எல்லாம் பேர் மினிமம் சரிங்களா. அப்போ இதை மாதிரியான ஃபினான்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸ் பேஸ்டு சோஷியல் இஷ்யூ பேஸ்டான ஒகாபுலரிஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எடிட்டோரியல் சைடு வாசிச்சிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் பேசுவாங்க. அப்போ அதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ மல்டிபிள் மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூன்னு சொல்லும் போது அது ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் சரிங்களா. சார்ஜ்னு சொல்லும் போது அக்யூசேஷனாக இருக்கலாம், ஃபீயாக இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம். டிராஃப்ட்னு சொல்லும் போது ப்ரிலிமினரி வெர்ஷனாக இருக்கலாம், அல்லது பேங்க்ல கொடுக்கக்கூடிய டிராஃப்டாக இருக்கலாம். பேர்ன்றது டாலரேட் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது கேரி பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அதில் எதை மீன் பண்ணுறாங்க எதை மீன் பண்ணல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாசிக்க தான் அதுக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா, அதுக்கு நமக்கு புரிதல் கிடைக்கும். ஸோ அதனால என்னது, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒகாபுலரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தையை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சரிங்களா, ஃப்ரம் மெமரைசிங் டு அப்ளிகேஷன், மெமரைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை அப்ளை பண்ணும் போது நமக்கு புரிதல் இருக்கணும் சரிங்களா. ஓகே. மெமரைசிங் இஸ் நாட் இனஃப். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கேள்வின்னு கேட்குறாங்க, வேர்டு யூசேஜாக தான் நமக்கு கேள்வியே கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டோன் ஆஃப் த சென்டென்சஸ், என்ன மாதிரி அந்த சென்டென்ஸில் டோன் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சினானிம் ஆன்டனிம்ஸ், நமக்கு அந்த வார்த்தையோட மீனிங் தெரிஞ்சால், அந்த வார்த்தைனா என்னன்றது தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதனுடைய சினானிம்ஸ் அதோடைய ஆன்டனிம்ஸாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் வார்த்தை ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு வார்த்தை, ஆனால் நம்ம எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா அட்வான்ஸ்டு வேர்டாக கேட்பாங்க. ஃபெசிலிட்டேட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஃபெசிலிட்டேட்டா என்னன்னே தெரியலையா, ஐயோ என்னமோ கேட்குறாங்களே, ஃபெசிலிட்டேட்ன்றது என்னமோ அடுத்தோடனே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் எடிட்டோரியலாக வாசிக்கும் போது அதில் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தையெல்லாம் எத்தனையோ வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது படிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அகைன் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சரிங்களா. ஓகே. கான்டெக்ஸ்ட் பேஸ்டு ஒகாபுலரியாக படிங்க சரிங்களா. ஒகாபுலரி ஒரு வார்த்தையை வந்து எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எடிட்டோரியல்ஸ் வாசிங்க, அன்ஃபெமிலியரான வேர்ட்ஸை எழுதி வைங்க, திரும்ப அதை எழுதும் போது புதிய வார்த்தை எழுதும் போது பழைய வார்த்தையை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு எழுதுங்க சரிங்களா. அதோட கான்டெக்ஸ்டோட யூசேஜை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. சென்டென்ஸ் எப்படி அதை வச்சு நீங்களா ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க சரிங்களா. ஓகே. ஸோ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி மூலியமாக கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒகாபுலரியை லேர்ன் பண்ணலாம். ஸோ எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் உடைய டோன், என்ன சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். அதோட ஆன்டனிம்ஸ் எல்லாம் தூக்கி விட்டுருங்க. வேர்ட்ஸ் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கலாம்ன்றதை பார்த்து சூஸ் பண்ணுங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து பழகும். அக்யூரசி தான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே சரிங்களா. இப்போ ஆன்சர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எஃபர்ட் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேப்பா. ஸோ ரூட் வேர்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் வேர்ட்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா அர்த்தம், நாட்டுன்னு அர்த்தம், அப்படின்னா அகெயின்னு அர்த்தம், ப்ரீ அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம். நம்ம நிறைய ரூட் வேர்ட்ஸ் கற்றுருக்கோம் ஆமாவா இல்லையா. ஆம்புல் அப்படின்னா மூவ்னு அர்த்தம், ஆம்புலன்ஸில் ஆம்புல் இருக்கா. ஓகே. கிரான் அப்படின்னா அர்த்தம் டைம்னு அர்த்தம். ஓகே. வேற என்ன சொல்லலாம்,
ஆம்புல், குரோன். ஃபில் அப்படின்னா லவ்னு அர்த்தம். மிஸ் அப்படின்னா ஹேட்டுன்னு அர்த்தம். பெனி அப்படின்னா இருக்கிறதுலே எல்லா நல்ல விஷயங்களையும் பெனின்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே எல்லா கெட்ட விஷயங்களையும் மால்னு சொல்லுவோம். சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? சோம்னா ஸ்லீப்னு அர்த்தம். ஆம்னி அப்படின்னா ஆல்னு அர்த்தம். பேன் அப்படின்னாலும் என்னது? ஆல்னு அர்த்தம். பேண்டமிக்ல பேன் இருக்கா? பேன் இந்தியா சொல்லும் போது பேன் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டெய்லி 10 vocabulary லேர்ன் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். சென்டென்சஸில் நீங்களே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேச்சு வழக்கில் உங்களுடைய டிக்ஷனரியில் ஆட் பண்ணிக்கோ. தனக்குன்னு டிக்ஷனரி இருக்கும். யூஸ் பண்ண வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்போம். ஸோ புதிய வார்த்தைகளை உள்ளே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் லெவல் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகைன் அண்ட் அகைன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து எஃபர்ட் போடுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு படிக்கிறதோ, vocabularyக்குன்னு தனியாக நோட் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறதோ, அல்லது லேர்னிங் ஆப்ஸ் இதுக்குன்னே ரெகுலராக வச்சுருக்கிறதோ, டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதோ, இது மூலியமாக உங்கள் vocabularyயை கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். எக்ஸாமில் ஆப்ஷன்ஸில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அஃபெக்ட், எஃபெக்ட். அஃபெக்ட்னா பாதிப்படைகிறது, எஃபெக்ட்னா ரிசல்ட்டு. காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட்னா என்னது? உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணுறது. இந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகிறது. பிரின்சிபிள், அக்செப்ட். சரிங்களா? அக்செப்ட். இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் அக்செப்டுக்கு பதிலாக எக்ஸெப்ட்னு கொடுப்பாங்க, எக்ஸெப்டுக்கு பதிலாக அக்செப்ட்னு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ சில்லி விஷயமா இருக்கும். 4-5 லைன் இருக்கும் எரரில். ஆனால் இந்த மாதிரி சில்லியான வார்த்தைகளை மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியாதப்போ ஐயோ என்ன கேள்வினே தெரியலையே, பயமாக இருக்கே, பெருசாக இருக்கே, தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அந்த பழக்கம் வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ vocabularyயை ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். எடிட்டோரியல்ஸை ஒழுங்காக டெய்லி பாருங்கள். ஓகே. மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்டெக்ஸ்ட் பேஸ்டு மீனிங் என்னன்றதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு ரெகுலரான ப்ரிப்பரேஷன் இருந்தால் தான் நம்மளால் போட முடியும். அண்ட் RBI அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக ஒரு பேட்ச் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த பேட்ச் இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலான்னா Y350ன்ற கோட் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த கோட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு விமன்ஸ் டே ஆஃபர் வேறு இருக்குது. சரிங்களா? விமன்ஸ் டே ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸு நல்லாவே கம்மியாக இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒன்று நம்மளுடைய பேட்சஸை வாங்கிக்கோங்க. சரிங்களா? மொபைல் ஆப்லாம் யார் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் vocabulary பேஸ்டு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய். டேக் கேர்.